அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணால் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம பொருளாதாரம் முன்னேறும், உறவு முறைகள் நல்லாயிருக்கும், நம்ம தொழிலில் வேலையில் 100% சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க சார். ஆனால் நானும் உதவி செய்கிறேன் சார், சிக்கலில் மாட்டிக்கிறேன் சார், என்னை சுற்றி பிரச்சனையாகவே தான் இருக்குது, என்னோடய தேவைகள் எதுவுமே நிறைவேறலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவதுங்க, உதவின்னா அதுக்கு அர்த்தமே நமக்கு தெரியல. உதவி செய்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம செயல்படுத்துறதுனால தான் நம்ம பிரச்சனையில் மாற்றோம். இந்த கதை அதை 100% உணர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேங்க. அதாவது உதவின்னா ஒரு மீனிங் தெரியல, அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு இக்னோரன்ஸ் இல்லாமல் நம்ம செயல்படுத்துகிறோங்கிறத இந்த கன்க்ளூஷன் பார்ட் உங்களுக்கு உணர்த்தும். இதை புரிஞ்சு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம், உங்கள் வேலை, உறவுமுறை, உங்கள் சந்தோஷம், ஆனந்தம் சூப்பராக இருக்கும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு அரசர் அந்த நாட்டை சிறப்பாக செயல்பட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், கல்வி, வரிச்சுமைகள் எல்லாம் மக்களுக்கு எந்த ஒரு பர்டன் இல்லாமல் அந்த நாட்டை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தார். குறிப்பாக அறிஞர்களுக்கு, தமிழ் புலவர்களுக்கெல்லாம் ரொம்ப பரிசுக்கள்லாம் வழங்கி அந்த நாட்டை ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு இருந்தாங்க. மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதுதான் உண்மை. அந்த அரசருக்கு ஒரே ஒரு மன வருத்தம். காரணம் என்னென்னா, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், இளவரசர், திருமண வயது. ஆனால் திருமணம் ஏற்பாடு பண்ணலான் இருக்கும் பொழுது அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு ஜோசியர், அரண்மனை ஜோசியர் சொல்லிட்டாரு, இளவரசருக்கு திருமணம் பண்ணால் அவர் இறந்துடுவார் அப்படின்னு தான் ஜாதகம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த விஷயங்கள் அந்த அரசருக்கு, அந்த ராணிக்கு, அந்த ஜோசியருக்கு மட்டுமே தெரியும். ஏன் இளவரசருக்கு கூட தெரியாது. அதனால் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். என்ன செய்யறதுன்னே தெரியலையே, ஒரே பையன், அவன் தான் இந்த நாட்டை ஆளணும், இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தார். அப்போ அந்த ஜோசியர் சொல்கிறாரு, பக்கத்து ஊரில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அதில் ஒரு துறவி இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு நம்ம இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அந்த துறவியை பார்க்குறதுக்காக ஆசிரமத்துக்கு போகிறாங்க. உடனே ஆசிரமத்துக்கு போன உடனே அந்த துறவி மன்னர்களை வரவேற்று அமர சொல்லிவிட்டு, என்னங்க நாடு அரசாங்க நிர்வாகமெல்லாம் எப்படி சிறப்பாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நாட்டு மக்கள்லாம் இப்படி நலமாக இருக்காங்களான்றதுக்கு, நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னா, சரி என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த துறவி அந்த ராஜாவை கேட்குறாரு. அப்போது தன்னோட சூழ்நிலையை அந்த துறவிக்கிட்ட சொல்கிறார். தோஷம் இருக்குது என் பையன் ஜாதகத்தில், திருமணம் பண்ணால் அவர் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் தான் நாட்டை ஆளணும், இதுக்கு என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் துறவியே அப்படின்னு சொல்லி அழுகிறார். அப்போது அந்த துறவி சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு பெண் பாருங்கள், அந்த பெண் மனதளவில் உண்மையாலுமே உதவி செய்யும் மனப்பான்மையில் இருக்கிற பெண்ணாக நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த தோஷம் கழிஞ்சிரும், சிறப்பாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அந்த ராஜாவுக்கு, ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்ட்டு அரசபைக்கு போகிறாரு. போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு போகிறாரு. சிறு நாடுகள், பெருநாடுகள் எல்லாரையுமே போய் இளவரசியெல்லாம் போய் பார்க்குறாரு. பார்த்தாங்கன்னா அவருக்கு திருப்தியே இல்லை. ஏன்னா எந்த இளவரசிகளுமே உதவி செய்யும் மனப்பான்மையில் இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். 1 வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம் போயிடுச்சு. உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி நம்ம அந்த துறவிக்கிட்டேயே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட போகிறாரு. அப்போ அந்த துறவி கேட்குறாரு, என்ன அரசா, பையனுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்கய்யா 2 வருஷமாக நான் தேடுறேன், எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மையில் இருக்கிற எந்த பெண்ணுமே கிடைக்கல, நான் என்ன செய்கிறது, இளவரசிகள் எதுவுமே கிடைக்கலன்னொடனே அந்த துறவி சொன்னார், ஏன் நீங்கள் இளவரசியாகவே பார்க்குறீங்க, உங்கள் நாட்டில் பெண்களே இல்லையா, ஸோ இளவரசியை நீங்கள் பார்க்குறது விட்டுட்டு உதவி செய்யும் மனப்பான்மையில் இருக்கிற பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைங்க, உங்கள் இளவரசருக்கு, உங்கள் பையனுக்கு அந்த மாதிரி திருமணம் நடந்தால் 100% அந்த தோஷம் போயிடும், சிறப்பாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அரசபைக்கு வராரு. உடனே ஒரு அறிவிப்பு இருக்கிறார், நம்ம நாட்டில் இருக்கிற இளம் பெண்கள் அத்தனை பேரும் இந்த டேட்டுக்கு, இந்த நாளுக்கு எல்லாருமே வரணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லோரும் வராங்க, பலாயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. வந்த உடனே இவருக்கு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான்
நான் வந்து என்னோடய பையனை வந்து இளவரசனை திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தோக்குறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இப்போவே நான் சொல்லிடுறேன், உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாதவங்க தயவு செய்து நீங்கள் இதிலேருந்து வெளியில் போயிடலாம். சும்மாலாம் வெளியில் போக வேணாம். ஒவ்வொருத்தருக்கும் நான் 1000 பொற்காசுக்கள் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பலாயிரக்கணக்கான இருந்தவங்க எல்லாம் போயிட்டு ஒரு 300 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் 1000 பொற்காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒன்று அரசர் சொல்கிறாரு, இப்போவும் நான் சொல்கிறேங்க, இப்போ 300 பேர் இருக்கீங்க, இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இப்போ நான் 10,000 பொற்காசுகள் தரேன். உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறவங்க தயவு செய்து போயிடுங்க, இந்த பொற்காசை வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா போட்டியில் நீங்கள் தோற்று போனீங்கன்னா உங்களுக்கு பொற்காசுக்கள் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த 10,000 பொற்காசுகளை வாங்கிட்டு, ஏன்னா அந்த 10,000 பொற்காசு வாங்கினா லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. கடைசியாக நிற்கிறது 3 பெண்கள். ராஜாவுக்கு சரி ஓகே, இந்த 3 பெண்களுக்கு நம்ம டெஸ்ட் வச்சுட்டு அவங்கள யார் பெஸ்ட்டு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கோ அவருக்கு நம்ம பையனை கொடுத்துடலாம், இளவரசியாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரு வண்டி நிறைய பொற்காசுக்கள் 3 பேருக்குமே ஒவ்வொரு வண்டி கொடுத்துட்டு இதையெல்லாம் நீங்கள் போய் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் போகிறதுக்கு பின்னால் ஒற்றர்கள் அனுப்பி அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒற்றர்கள் அமைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 3 பெண்களுமே அந்த காசுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊரில் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையிலே 3 பேர் செஞ்சாங்க. அதனால் இவருக்கு அரசருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு புரியல. உடனே அந்த துறவிக்கிட்ட போகிறாரு. துறவியாரே, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி நான் வந்து உதவி செய்கிற மனப்பான்மையில் இருக்கிற பெண் நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலன்னொன்னே அவர் ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரார். இந்த போட்டி வெயி, இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு உன்னோட பையனை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதன்படி அரசபைக்கு வராரு. ஊருக்கு வெளிப்புறம் ஒரு சின்ன குளம் தோண்டி வச்சுட்டு அந்த 3 பெண்களையும் கூப்பிட்றாரு. ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக்கங்க, எங்கே தண்ணி இருக்கோ எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஒரே ஒரு கண்டிஷன், குடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும், பாதி குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது, நிறை குடமாக இருக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த குளம் வந்து நிறையணும். அவங்களுக்கு நான் என்னோடய பையனை வந்து நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு குடம் கொடுத்து அனுப்புகிறார். பார்த்திங்கன்னா முதல் பெண் போகிறாங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. கிணறுல ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு குளத்தை நோக்கி வராங்க. வர வழியில் ஒரு பாட்டி கேட்குது, அம்மா ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னொன்னே அந்த முதல் பெண் சொல்கிறா, இல்லைம்மா, நான் வந்து இந்த நாட்டு அரசனோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் இது அரசரோட கட்டளை, நான் வந்து உனக்கு தண்ணி தர முடியாது, என்னை மன்னிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போயிடுறாங்க. 2வது பெண் அதே மாதிரி பக்கத்தில் நடந்து போகும்போது ஒரு ஆறு இருக்குது, அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது அதே பாட்டி கேட்குது, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னொன்னே, இல்லைம்மா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, இது அரசரோட கட்டளை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. 3வது பெண் அதே மாதிரி தண்ணி குடம் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதே பாட்டி கேட்குறாங்க, அம்மா ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல், எதனையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல், இந்தாங்க பாட்டி தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த பாட்டிக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம், நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. உடனே கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அந்த 3வது பெண் நடக்கும்பொழுது ஒரு நாய்க்குட்டி வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. உடனே பக்கத்தில் இருந்த தட்டு எடுத்துகிட்டு அந்த தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த நாய்க்குட்டி தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப தெம்பாயிட்டு வாலாட்டிட்டு நன்றியை விசுவாசத்தை காட்டுது. சரி, நடந்து போகும்பொழுது ஒரு செடி, சின்ன செடி வெயிலில் ரொம்ப கருகி உயிருக்கு போராடிட்டுருக்கு. உடனே தண்ணி ஊற்றுறாங்க. அந்த செடி உடனே பசுமையாக மாறிட்டு நன்றி சொல்லுது. எல்லாமே முடிச்சுட்டு 3 பேரும் குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க. முதல் பெண் தண்ணி ஊற்றுறாங்க. ராஜா செக் பண்ணுறாரு, முழு குடம் இருக்குது, ஊற்றுறாரு. ஆனால் அந்த குடம் ரொம்பல. 2வது பெண் முழு குடம் இருக்குது, தண்ணி ஊற்றுறாங்க, ஆனால் ரொம்பல. 3வது பெண் குடத்தை பார்க்குறாரு. ராஜா பார்த்துட்டு, என்னம்மா தண்ணி முழுசாகவே இல்லை, நான் கண்டிஷனே வந்து முழு தண்ணி தானே இருக்கணும்னு நான் சொன்னேன், நிறை குடமாக இருக்கணும்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பாதி குடம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த குடத்தை தட்டி விட்றாரு. தட்டி விட்ட உடனே அந்த குடத்தில் இருக்கிற தண்ணி அந்த குளத்தில் பட்டு அந்த குளம் ரொம்ப போயிடுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இவங்க தான்ப்பா சிறந்த பெண், நீங்கள் இவங்களையே இளவரசியாக தேர்ந்தெடுத்துக்குங்கன்னொன்னே ராஜா சொல்கிறாரு, இல்லை ராஜா, இல்லை துறவி, இவங்க வந்து அரை குடம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது எப்படி நம்ம போட்டி விதியில் இவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லும் பொழுது அந்த துறவி சொல்கிறாரு, காரணமாக தான் நான் இதை செயல்படுத்தினேன். அந்த பெண் வரும்பொழுது ஒரு பாட்டிக்கு தண்ணி தாங்க எடுத்தது, அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு வாழ்த்து பெற்றுட்டு வந்தாங்க.
அதே மாதிரி ஒரு நாய் தண்ணி இல்லாமல் வருத்தப்பட்டுட்டு இருந்தது, அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்துட்டு அந்த நாய் அவருக்கு நன்றி செலுத்தினது. அதே மாதிரி ஒரு செடி ரொம்ப வாடி போயிருந்தது, அதுக்கு ஊற்றி அந்த செடி இப்போ பசுமையாக வளர்ந்துருக்கு. ஸோ இத்தனை உதவிகளையும் அந்த பெண் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம நம்ம இளவரசரை திருமணம் பண்ணிக்கணும், ராஜாவோட பையனை எனக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க, முழு குடமாக எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது தெரிஞ்சும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த உதவி செய்யணும்னு அவங்க எப்போ செஞ்சாங்களோ அப்போவே அவங்க தான் மிகச்சிறந்த பெண். அதுவும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த அந்த காக்குடம் தண்ணி தான் இந்த குளத்தை ரொப்பியது. அதனால் உங்கள் இளவரசருக்கு உங்கள் பையனுக்கு திருமணம் செஞ்சுக்கிங்கன்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறாரு. இதுதாங்க கதை. திருமணம் முடியுது. முடிஞ்ச உடனே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, அந்த தோஷமும் விடுதலையானது. இது கதை. இந்த கதை எல்லாருக்குமே புரியும், சரி ஓகே. ஆனால் இது வாழ்க்கைக்கு பொருந்தாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சார், நீங்கள்லாம் சொல்கிறீங்க சார், கதைக்கு வேணால் இது நல்லாயிருக்கும் சார், நான் பாருங்கள் சார் உதவி செஞ்சேன் சார், உதவி செஞ்சு எனக்கு இப்போ உபத்திரம் தான் சார் வருது, கஷ்டப்படுறானேன்னு ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன், கடைசியில் அவன் இல்லைங்கிறான், என் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, உதவிங்கிற சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், உதவின்னா பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. 100% இல்லைங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பெண் பாருங்கள், இளவரசரை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவின்னு எப்படி பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம உதவி செய்கிறோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது பணம் கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது தான் உதவின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாதுங்க. மனதளவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கொடுக்குற பணமோ பொருளோ சொல்லோ செயலோ மற்றவர்கள் வாழ்க்கைக்கு எப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு பேர் தாங்க உதவி. ஸோ இந்த ஒரு வீடியோ போதுங்க. நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னால் இதை மட்டும் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம், உறவு முறைகள், பணவரவுகள், தொழில், வேலை, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே 100% அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. இந்த கதை மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.